எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் தமிழ். பீட்டர் லிஞ்ச் எழுதின ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த ஃபேமஸான புக்கோட கம்ப்ளீட் சமரியா தமிழ்ல நம்ம இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல சாப்டர் 11 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்கை படிச்சதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்களும் இந்த புக்கை வாங்கி படிங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். சாப்டர் 11 தி 2 மினிட் ட்ரில். ஆக்சுவலா இந்த 2 மினிட் ட்ரில் அப்படிங்கிற டேர்மை அமெரிக்கன் ஃபுட்பால்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் ஒரு மெட்டாஃபரா பீட்டர் லிஞ்ச் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. அமெரிக்கன் ஃபுட்பால்ல லாஸ்ட் 2 மினிட் கேம் தான் 2 மினிட் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டைம் அப்படிங்கிறது பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒண்ணு. சோ இந்த டைம்ல பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணணும், ரொம்ப குயிக்கா பாத்தீங்கன்னா வந்து முடிவுகள் எல்லாம் எடுக்கணும். அண்ட் அவங்க கிட்ட ஒரு சிம்பிளான கிளியரான பிளான் இருக்கணும். அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெளிவா பாத்தீங்கன்னா இந்த 2 நிமிஷத்துல தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. சோ இந்த வார்த்தைய இங்க ஆர்த்தர் வந்து யூஸ் பண்ணதுக்கான காரணம், எஸ்பெஷலி இந்த சாப்டருக்கு ஒரு நேமா கொடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்டாக்க வாங்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏன் அந்த ஸ்டாக்க வாங்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசனை அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்காவது பாத்தீங்கன்னா நம்ம சொல்லணும். இந்த கம்பெனி என்ன பண்றாங்க, இவங்களோட பிசினஸ் நல்லா இருக்கா இல்லையா, நல்லா இல்லைன்னா அப்கோர்ஸ் அதை வாங்க போறது இல்ல. சோ நல்லா இருக்குன்னா ஏன் இவங்களோட பிசினஸ் வந்து நல்லா இருக்கு, இந்த கம்பெனி க்ரோ ஆகும்னு ஏன் நம்ம நினைக்கிறோம், இந்த ஸ்டாக்க இந்த டைம்ல வாங்குறதுக்கான காரணம் என்ன, இந்த பிரைஸ் வந்து ஓகேவா, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதில் அப்படிங்கிறது அந்த ரீசன்ல இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேள்வியை நம்ம கேட்கும் போது ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து இந்த ஸ்டாக் ஏற போகுது, இது ஒரு நல்ல ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரியான சிம்பிளான பதில தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த ரீசன் வந்து ரொம்ப டீடைல்டாவும் ரொம்பவே எலாபரேட்டடாவும் இருக்கணும் அப்படிங்கறத மீன் பண்றதுக்காக தான் the 2 minute drill அப்படின்னு இந்த சாப்டருக்கு நேம் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல ஒரு ஸ்டாக்கை எப்படி நம்ம வந்து 6 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ்ல ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திருப்போம். அதுல ஸ்லோ க்ரோவர், ஸ்டால்வார்ட், ஃபாஸ்ட் க்ரோவர், டர்ன் அரவுண்ட், அசட் பிளே, சைக்கிளிக்கல் அப்படின்னு 6 விதமான ஸ்டாக் கேட்டகரியை பத்தி நம்ம பார்த்திருப்போம். அதாவது இது வந்து ஆர்த்தர் ஒரு ஸ்டாக்கை எப்படி எல்லாம் வந்து கிளாசிஃபை பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கான கேட்டகரி. அண்ட் ப்ரீவியஸ் சாப்டர்ல கூட நம்ம பிஇ ரேஷியோவை பத்தி ரொம்பவே டீடைல்டா பார்த்திருப்போம். சோ பேசிக்கா இந்த பிஇ ரேஷியோவை வச்சு ஒரு ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு சீப்பா இருக்கு இல்ல ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கா அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து ஃபியூச்சர்ல க்ரோ ஆக போகுது அப்படின்னு பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஏன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தான் பீட்டர் லிஞ்ச் ஒரு கம்பெனியோட ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்றாரு. இப்போ நம்ம பார்த்த இந்த 6 கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ல அசட் பிளே கேட்டகரி ஸ்டாக்கை தவிர மத்த எல்லா கேட்டகரிக்குமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கண்டினியூஸா பாத்தீங்கன்னா க்ரோ ஆகும். ஏன்னா அசட் பிளே கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கா தான் இருக்கும். அதாவது இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூவை விட இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஜஸ்ட் மத்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாக்கோட ஒரு ட்ரூ வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே அந்த கேப்லயே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதாவது ஒரு அண்டர் வேல்யூ இருந்து ஒரு ஃபேர் வேல்யூக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிரும். இதுக்கு சில உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட், ஆயில் ரிசர்வ், டிவி ஸ்டேஷன், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா மத்த கேட்டகரி ஆஃப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு குறிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருந்தே ஆகணும். ஆனா அந்த காரணமும் நம்மளுக்கு தெளிவா புரியணும். அப்பதான் அந்த கம்பெனில நம்மளால இன்வெஸ்டே பண்ண முடியும். அண்ட் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனியோட ப்ராக்ரஸை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அண்ட் அதே நேரத்துல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் நம்மளால பாத்தீங்கன்னா தெளிவாவே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கம்பெனியோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்த்தர் 2 சோர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா புரோக்கர் சைட்ல இருந்து நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க, அதுல இருந்து படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேல்யூ லைன் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் பப்ளிகேஷன், அதாவது ஒரு நியூஸ் பேப்பர்னு நினைக்கிறேன், ஐ திங்க் சோ அவங்களோட ரிப்போர்ட்ஸை நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாரு. ஏன்னா இந்த 2 சோர்ஸ்ல இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கம்பெனியோட ஸ்டோரியை அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சோ அதை நம்மளால படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். பட் ஒருவேளை நம்மளுக்கு நாலேஜ்
நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதாவது இந்த கம்பெனி பத்தியோ இல்ல அந்த ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி பத்தியோ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நம்மளே ஒரு ஸ்டோரியை பாத்தீங்கன்னா உருவாக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் அது வந்து ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவை விட ரொம்பவே பெட்டரா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆர்த்தர் ஒரு ஸ்டாக்கை வாங்க போறாரு அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு குறைஞ்சது 2 நிமிஷமாவது பாத்தீங்கன்னா அதை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சோ இந்த 2 நிமிஷத்துல அவருக்கு ஏன் அந்த கம்பெனி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்ன பண்ண போறாங்க, என்ன ப்ராப்ளம் இல்ல என்ன ரிஸ்க்னால இந்த கம்பெனியோட சக்சஸ் வந்து தடைப்படலாம், சோ இந்த மாதிரியான கேள்விகளோட பதில் வந்து அந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு கிடைக்கும். இதனாலதான் ஆர்த்தர் வந்து இந்த சாப்டருக்கு 2 minute drill அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த எக்ஸ்பிளனேஷனை நம்ம யாருக்கும் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம கிட்ட இதை சிம்பிளா சொன்னாலே போதும். ஆர் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல கொலீக்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த விஷயத்த கூட நம்ம ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஏன் ஒரு குழந்தைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். இன்னொன்னு, அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வேணும் அந்த பிசினஸை பத்தி. இப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னொருத்தருக்கு நம்மளால ஷேர் பண்ண முடியுது அப்படின்னாலே அந்த பிசினஸை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா சும்மா ரேண்டமா வர ஸ்டாக் டிப்பை சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது. அதாவது யாரோ சொன்னாங்க இந்த கம்பெனி வந்து பயங்கரமா வளரப்போகுது அப்படின்னு, இந்த மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த கம்பெனியை முழுசா புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு நல்ல இன்வெஸ்டர் கண்டிப்பா அந்த பிசினஸோட ஆக்சுவல் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் அந்த பிசினஸ்ல இன்வெஸ்டே பண்ணணும். இன்னொன்னு, அவங்க அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அந்த ஸ்டோரியிலே பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப நம்ம ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் கம்பெனிஸ்க்குமே அந்த 2 minutes எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம என்னென்ன விஷயங்களை இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபியூ எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்ப ஒருவேளை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி ஒரு ஸ்லோ க்ரோவிங் கம்பெனியா இருக்காங்க அப்படின்னா மெயினா அதை நம்ம வந்து பை பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அந்த கம்பெனில ப்ரொவைட் பண்ற டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரீசனா இருக்கும். இல்ல வேற ஏதாவது கூட பாத்தீங்கன்னா மேபி ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் கேட்க எப்படி இருக்கும்னா, இந்த கம்பெனியோட earnings வந்து ஒவ்வொரு வருஷமும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த கம்பெனி ஒரு நல்ல டிவிடெண்ட்டையும் வந்து கன்சிஸ்டன்டா பே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலுமே இவங்களோட டிவிடெண்ட் வந்து குறைக்கவும் இல்ல, ஸ்டாப் பண்ணவும் இல்ல. இன்ஃபேக்ட் இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது நல்ல எக்கனாமிக் கண்டிஷன்லயும் சரி, மோசமான எக்கனாமிக் கண்டிஷன்லயும் சரி, ஏன் ரிசெஷன் வந்தப்ப கூட பாத்தீங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருந்திருக்கு. சோ இது வந்து ஒரு டெலிகாம் யூட்டிலிட்டி கம்பெனியா இருக்கிறதுனாலயும் அண்ட் அவங்க ரீசெண்டா லான்ச் பண்ண ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பரா மார்க்கெட்ல பெர்ஃபார்ம் பண்றதுனாலயும் ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி ஃபாஸ்டா க்ரோ ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த 2 minutes எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனா இப்ப நான் சொன்னப்ப 2 நிமிஷம் ஆச்சா அப்படின்னு தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து ஆர்த்தர் அந்த பிசினஸ் பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம பார்த்த இந்த ஸ்டோரியில அந்த பிசினஸ் எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு, அவங்களோட earnings grow ஆகிறத பத்தியும் டிவிடெண்ட் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கு அப்படிங்கறத பத்தியும், அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல அந்த கம்பெனி ஃபாஸ்டா க்ரோ ஆகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் எல்லா டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. இப்ப ஒருவேளை அது ஒரு சைக்கிளிக்கல் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஸ்டோரியில மெயினா நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் கண்டிஷன், அவங்களோட இன்வென்ட்ரி லெவல், ப்ராடக்டோட டிமாண்ட், பிரைஸ், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்டோரி அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தை வச்சுதான் அந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கா இல்ல ஒரு மோசமான நிலைமைக்கு போதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கடந்த 3 வருஷமா ரொம்ப ஒரு கஷ்டமான காலத்தை வந்து சந்திச்சுக்கிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் இப்ப வந்து சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமே காரோட சேல்ஸ் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறது தான். ஜெனரல் மோட்டார்ஸோட புதுசா ரிலீஸ் பண்ண மாடலுமே நல்லாவே சேல் ஆயிட்டு இருக்கு. கடந்த 8 மாசத்துல மட்டும் இந்த கம்பெனி 5 இன்எஃபிஷியன்ட்டா இருந்த ஃபேக்டரிஸை வந்து டோட்டலா க்ளோஸ் பண்ணி லேபர் காஸ்ட்டை 20% பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட தேவையில்லாத செலவுகளை பாத்தீங்கன்னா கட்டுக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. சோ இவங்க பண்ண இந்த இம்ப்ரூவ்மெண்ட்னால கம்பெனியோட earnings வந்து ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ இந்த ஸ்டோரியில இருந்து அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்க போகுது, அதாவது அதோட ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். மூணாவது, இப்ப அசெட் பிளே கேட்டகரி அப்படின்னா மெயினா அந்த கம்பெனி கிட்ட என்னென்ன மாதிரியான அசெட்லாம் இருக்கு, அந்த அசெட்டோட ஆக்சுவல் வர்த் என்ன, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டோரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஷேர் வந்து இந்த ஸ்டாக் ஒரு $8 வந்து செல் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த கம்பெனியோட வீடியோ கேசட் பிசினஸ் மட்டுமே ஒரு ஷேருக்கு $4 வர்த்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட ரியல் எஸ்டேட் வேல்யூவெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அடிஷனலா ஒரு ஷேருக்கு அது $7 வேல்யூவா ஆட் பண்ணும்.
பண்ணணும். அப்போ இந்த 2 வேல்யூவை மட்டுமே நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $11 வருது. அதை வச்சு பார்க்கும்போதே இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த பிசினஸோட ஆக்சுவல் அசெட் வேல்யூவை விட கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில இன்சைடர் பையிங் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் பிசினஸும் ஸ்டடியா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிசினஸ்ல கடன் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கு. சோ இந்த ஸ்டோரியில இருந்து இது வந்து ஒரு அண்டர் வேல்யூடா இருக்கிற பிசினஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாக்கோட ரியல் வேல்யூ மார்க்கெட்டுக்கு இன்னும் தெரியாம இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இதே டர்ன் அரவுண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேனேஜ்மெண்ட் பிசினஸ் சரி பண்றதுக்காக என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அண்ட் அவங்க எடுத்த முயற்சிக்கான பலன் எல்லாம் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற 2 விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டோரியில இருந்து தெரியணும். உதாரணத்துக்கு ஜெனரல் மில்ஸ் ஒரு சூப்பரான ஒரு வேலை பார்த்திருக்காங்க அவங்களோட தவறுகளை சரி செய்யறதுக்காக. ஏன்னா இந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஏகப்பட்ட பிசினஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. பட் ஆனா இப்ப அவங்களோட 11 பிசினஸ்ல இருந்து ஜஸ்ட் 2 மெயின் பிசினஸ்ல மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒரு சில கம்பெனிஸ ஒரு நல்ல விலைக்கும் பாத்தீங்கன்னா வித்துட்டாங்க. சோ இப்போதைக்கு அவங்க எதுல பெஸ்டா இருக்காங்களோ அதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு சைடு ரெஸ்டாரண்ட்லயும் இன்னொரு பக்கம் பேக்டு ஃபுட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி அவங்களோட ஷேர்ஸே வந்து பைபேக் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அடிஷனல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்களோட சீ ஃபுட் பிராண்டோட மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது 7% இருந்து 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் புதுசா ரொம்ப கம்மியான கேலரி இருக்கிற ஒரு யோகர்ட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரு பிஸ்குவிக் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டையும் மைக்ரோவேவ்ல செஞ்ச பிரவுனிஸையும் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதன் மூலமா அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. சோ இந்த ஸ்டோரியில இருந்து இந்த கம்பெனியோட டர்ன் அரவுண்ட் பிளான் அப்படிங்கிறது வெறும் ஒரு ப்ராமிஸா மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ஆக்சுவலா இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்ப ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகுதுன்னா சும்மா எல்லாம் அதிகமாகுதுன்னு நம்ம சொல்லல. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க, அந்த ப்ராடக்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்ல எப்படி இருக்கு, இந்த எல்லா விஷயமுமே டீடைல்டா பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரியில இருக்கு இந்த இடத்துல. அடுத்தது இதுவே ஸ்டால்வார்ட் கம்பெனியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட PE ரேஷியோ ரீசனபிளா இருக்கா இல்லையா, இந்த ஸ்டாக் பிரைஸ் ரீசன்ட்டா வந்து இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி க்ரோ ஆனதை விட இன்னும் ஃபாஸ்டா க்ரோ ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயமுமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரியில இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு கொக்கோ கோலா இப்ப ரீசெண்டா வந்து அதோட யூசுவல் PE ரேஷியோவோட பாட்டம் ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால மார்க்கெட் பிரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரிலாம் தெரியல. கடந்த 2 வருஷத்துலயும் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பெருசா வந்து மூவ் ஆகல. பட் இருந்தாலும் இந்த 2 வருஷத்துல பிசினஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க. அண்ட் கொலம்பியா பிக்சர்ஸ்ல இவங்களோட ஷேர்ல 50% பாத்தீங்கன்னா பப்ளிக்கே இவங்க வந்து செல் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு அந்த கம்பெனில இருந்த ஓனர்ஷிப்ல பாதியை வந்து பப்ளிக் கிட்ட செல் பண்ணிட்டாங்க. டயட் ட்ரிங்க்ஸோட பாப்புலாரிட்டி அதிகமானதுனால கம்பெனியோட growth ரேட்டும் அதிகமாச்சு. கடந்த ஒரு வருஷத்துல மட்டுமே ஜப்பான்ல இவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது 36% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்பெயின்ல கிட்டத்தட்ட 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோ இன்டர்நேஷனலா இந்த பிசினஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே க்ரோ ஆகுதுங்கிறது இதன் மூலமா தெரியுது. சோ ஓவராலா பார்க்கும்போது ஃபாரின்ல இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வாங்குனாங்க கொக்கோ கோலா என்டர்பிரைசஸ் மூலியமா. சோ இந்த ஒரு செயல்னால அவங்களோட ப்ராடக்ட்டை இண்டிபெண்டன்ட்டா ரீஜனலா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான கண்ட்ரோல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிடைச்சது. எப்படி அவங்க ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணணும், எப்படி அதை செல் பண்ணணும் அப்படிங்கறத இவங்க பாத்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த காரணத்தினால இன்வெஸ்டர்ஸ் இப்ப எதிர்பார்க்கறத விடவும் ஒரு நல்ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸையே நம்ம இந்த கம்பெனில இருந்து எதிர்பார்க்கலாம். சோ இந்த ஸ்டோரியில இருந்து இப்ப ரீசெண்டா இந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கு, என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த கம்பெனி பண்ணிருக்காங்க, ஏன் ஃபியூச்சர்ல இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேட்டகரி ஃபாஸ்ட் க்ரோவர். ஒருவேளை ஒரு கம்பெனி ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகுறாங்க அப்படின்னா அவங்களால அதே ரேட்ல அதே அளவுக்கு ஃபாஸ்டா ஃபியூச்சர்லயும் க்ரோ ஆக முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். முடியும் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறதுக்கான பதில் மெயினா நம்மளோட ஸ்டோரியில இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு லா குவெண்டா அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் செயின் பிசினஸ் பண்ற ஒரு கம்பெனி. இவங்க டெக்சாஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இவங்களோட பிசினஸ் மாடலை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க வந்து மத்த ஊர்களுக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் பண்ணாங்க இவங்களோட பிசினஸ். அதுக்கப்புறமா இன்னும் 2 ஊர்ல அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணிருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் இவங்களோட ஹோட்டல் ரூம்ஸோட கவுண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 20% பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு குவார்டர்லயுமே இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல
ஃபியூச்சர்ல இந்த எக்ஸ்பேண்டிங்க வந்து இன்னும் தொடர்ந்து செய்யற பிளான்ல இருக்காங்க அவங்க. என்னதான் இந்த கம்பெனி கிட்ட வந்து கடன் இருந்தாலுமே அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. என்னதான் மோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஸ்லோ க்ரோவிங் அண்ட் ஹை காம்படிட்டிவ் ஃபீல்டாவே இருந்தாலும் லாக்விண்டா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் பிளேஸ் அவங்க வந்து கிரியேட் பண்ணி ரொம்ப சூப்பராவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் இவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இன்னும் நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கு. சோ இந்த ஸ்டோரியில இருந்து இந்த கம்பெனி எந்த அளவுக்கு குயிக்கா க்ரோ ஆகுறாங்க, அவங்களோட growth strategy ஒர்க் ஆகுதா இல்லையா, அண்ட் இதே மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிறது எதிர்காலத்திலயும் தொடருமா தொடராதா, அவங்களோட கடன் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு இவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. சோ இது வந்து ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் தான் எப்படி ஒரு கம்பெனியோட ஸ்டோரியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் நான் முன்னாடியே சொன்னேன் இது 2 நிமிஷம் அளவுக்குலாம் இருக்காது. பட் ஆனா இதுல வந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் டீடைல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். சோ எந்த அளவுக்கு நம்ம டீடைல்ஸ் ஆட் பண்றோமோ, எந்த அளவுக்கு அந்த கம்பெனியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை பாத்தீங்கன்னா எடுக்க முடியும். சில நேரங்கள்ல ஆர்த்தர் பல மணி நேரம் ஒரு கம்பெனியை ரிசர்ச் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்றதுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. பட் இருந்தாலும் ஒரு சில டைம் அந்த அளவுக்கு நேரம்லாம் பாத்தீங்கன்னா தேவைப்படுறது இல்ல. ஆர்த்தர் வந்து ஒரு 2 ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை எடுத்துக்கிறாரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் சக்சஸ பார்த்த ஒரு கம்பெனி, அதுக்காக லா குவிண்டா அப்படிங்கிற அந்த ஸ்டாக்கை எடுத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 15 மடங்கு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இப்போ ஒரு 10 ரூபாய் அப்படின்னா இந்த ஸ்டாக் 150 ரூபாய் அளவுக்கு பாத்தீங்கன்னா வளர்ந்திருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆன ஒரு கம்பெனியை எடுத்துக்கிறாரு. அதுக்காக பைல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை எடுத்துக்கிறாரு. இதுவும் கிட்டத்தட்ட 15 பேக்கர் மாதிரி தான், ஆனா ரிவர்ஸ்ல ஆகிருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 150 ரூபாயில இருந்த ஸ்டாக் 10 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வந்திருக்கு. 15 மடங்கு அதோட ரேட் வந்து இறங்கி இருக்கு. சோ இந்த 2 எக்ஸாம்பிள பார்க்கும்போது ஒரு கம்பெனியை ப்ராப்பரா ரிசர்ச் பண்றதோட இம்பார்ட்டன்ஸா ஒரு கம்பெனில இருந்தோம். ஒருவேளை சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா அதனால எந்த மாதிரியான மோசமான விளைவுகளை நம்ம சந்திப்போம் அப்படிங்கறத பத்தி இன்னொரு எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து லா குவிண்டாவை பத்தி டீடைல்டா பார்த்துடலாம். சோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, அதாவது மோட்டர்வே பிளஸ் ஹோட்டல் அப்படிங்கறத தான் சேர்த்து மோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைவேஸ்ல எல்லாம் இந்த ஹோட்டல் இருக்கும் இல்லையா, அததான் மோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த காலகட்டத்துல இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ரெக்கவரி ஃபேஸ்ல இருந்துச்சு. சோ ஆர்த்தரை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு சைக்கிளிக்கல் டர்ன் அரவுண்ட் கேட்டகரியில பாத்தீங்கன்னா இருந்த ஸ்டேஜ் அது. ஏற்கனவே இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு டாப் கம்பெனியா இருக்கிற யுனைடெட் இன்ஸ் அப்படிங்கிற கம்பெனில ஆர்த்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் இவங்க தான் ஹாலிடே இன் ஹோட்டலோட பிரான்ச்சைஸியுமே பாத்தீங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த டைம்ல ஆர்த்தருக்கு இதே இண்டஸ்ட்ரியில இருக்கிற இன்னொரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. சோ ஒரு போன் கால் கான்வர்சேஷன்ல ஆர்த்தர் என்ன பண்றாருன்னா யுனைடெட் இன்ஸோட வைஸ் பிரசிடென்ட் கிட்ட டைரக்டா ஒரு क्वेश्चन கேக்குறாரு. அது என்னன்னா, எந்த கம்பெனி ஹாலிடே இன்னுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டரா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு டக்குன்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா ஆர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கேள்வி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆல்ரெடி ஒரு நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனிக்கு சேம் இண்டஸ்ட்ரியில சேம் செக்டார்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டரை ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கான क्वेश्चन இது. ஆனா நிறைய டைம் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட காம்படிட்டர்ஸ் பத்தி பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல அப்படின்னா மோஸ்ட்லி அவங்கள கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவாங்க. ஆனா அவங்க சொல்ற விஷயமுமே பாத்தீங்கன்னா ஒருதலை சார்பா இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ரொஃபஷனலா இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது என்ன உண்மை இருக்கோ அதை அப்படியே வெளிப்படையா பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது இந்த மாதிரியான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால ஈஸியாவே பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி அந்த வைஸ் பிரசிடென்ட் உடனே பாத்தீங்கன்னா லா குவிண்டா மோட்டார்ஸ் இன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட நேம பாத்தீங்கன்னா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ரொம்ப சூப்பராவே வந்து அவங்களோட வேலையை செய்யறாங்க. சில ஊர்ல எல்லாம் வந்து எங்களுக்கே ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க, இதனால எங்களோட பிசினஸே வந்து கொஞ்சம் பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. சோ இப்பதான் ஆர்த்தர் வந்து முதல் முறையா இந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதே இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு டாப் பிளேயருக்கே காம்படிஷனா இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாரு. சோ யுனைடெட் இன்ஸோட வைஸ் பிரசிடென்ட் கிட்ட பேசி முடிச்ச கையோட வால்டர் பீக்லர் அப்படிங்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ், இவர் வந்து பாத்தீங்கன்னா லா குவிண்டாவோட சான் ஆன்டியோ அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வேலை செய்யற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இவரு. சோ அவர்கிட்ட கால் பண்ணி இவர் வந்து அவங்களோட கம்பெனியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் பீக்லரும் பீட்டர் லிஞ்ச் கிட்ட நான் வந்து ஒரு 2 நாள் ஒரு பிசினஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஹார்வர்ட்
ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வரப்போறேன் பாஸ்டனுக்கு. சோ அப்ப நம்ம வந்து நேர்லயே பார்த்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து எங்களோட கம்பெனியை பத்தி டீடைல்டாவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பீக்லர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்கும் போது பீட்டர் லிஞ்சுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படுற மாதிரி தான் தோணி இருக்கு. இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது கோயின்சிடென்ஸா என்னன்னு தெரியல. ஒரு எக்ஸிகியூட்டிவ் வந்து லாக் விண்டாவை பாத்தீங்கன்னா ஆர்த்தருக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. அந்த பீக்லர் கிட்ட பேசின கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கம்பெனியோட ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாத்தீங்கன்னா பாஸ்டனுக்கு வந்து பீட்டர் லிஞ்சை மீட் பண்ண தயாரா இருக்கிறதா பாத்தீங்கன்னா சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் ஆர்த்தருக்கு அந்த சந்தேகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு. ஏன்னா எப்படியாவது நம்மள அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சிடலாம், அதுக்காக நம்மள அவங்க கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் அவங்க பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணி இருக்கு. பட் இருந்தாலும் ஆர்த்தர் இந்த மாதிரிலாம் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா டிசைட் பண்ண மாட்டாரு. அந்த பீக்லரோட மொத்த பிரசன்டேஷனையும் கேட்டு இது வந்து ஒரு சேல்ஸ் ட்ரிக் எல்லாம் இல்ல அப்படிங்கறத அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கம்பெனில நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கோம் அப்படிங்கிற அவரோட மிஸ்டேக்கையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. இந்த கம்பெனியோட பிசினஸ் ஐடியா கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாலிடே இன் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ல ஒரு கஸ்டமருக்கு கிடைக்கிற அதே குவாலிட்டிய இவங்களோட மோட்டல் ரூம்லயுமே பாத்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா அதே விஷயத்த லோ பிரைஸ்க்கு பாத்தீங்கன்னா பண்றாங்க. இவங்களோட ரூம்ஸோட சைஸ் வந்து சின்னதா தான் இருக்கும். பட் ஆனா பெட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். பாத்ரூம், ஸ்விம்மிங் பூல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டாவே இருக்கும். சோ குவாலிட்டி வைஸ் பாக்குறப்போ ஹாலிடே இன்னுக்கு ஈக்குவலா லாக் விண்டாலியுமே பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா சார்ஜஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஹாலிடே இன்னை விட 30% கம்மியான ரேட்டுக்கு அவங்க ரூம்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. இதை கேட்டுட்டு ஆர்த்தருக்கு கியூரியாசிட்டி தாங்க முடியல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, எப்படி இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டிய உங்களால ஒரு கம்மியான பிரைஸ்க்கு கொடுக்க முடியுது அப்படின்னு பீக்லர் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அண்ட் அவரும் அதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க பண்ணது என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது டிராவலர்ஸ் வந்து ரேரா யூஸ் பண்ற விஷயங்களை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹாலிடே இன்ல பாத்தீங்கன்னா வெட்டிங் ஹால் இருக்கும், கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கும், ஒரு பெரிய ரிசப்ஷன் ஏரியா, கிச்சன், ரெஸ்டாரண்ட்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஆனா லாக் விண்டால அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கட்டுறதுக்கும் சரி, அதை மெயின்டைன் பண்றதுக்கும் சரி ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படியே பண்ணாலும் கம்பெனியோட ப்ராஃபிட்டுக்கு அது வந்து பெரிய அளவுல பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணாது. அண்ட் இன்னொரு பக்கம் இவங்களோட மோட்டல்ஸ் எல்லாமே எங்க இருக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் பக்கத்துலயும் 24 hours ஓபன்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் பக்கத்துலயுமே பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லாக் விண்டாக்கு சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட பாத்தீங்கன்னா கிடையாது. சோ வேற ஒரு கம்பெனி தான் சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு அதை ஆபரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால லாக் விண்டாவால கம்ஃபர்டபுளான மோட்டல் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்றதுல பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. பட் ஆனா இவங்களோட காம்படிட்டர்ஸ் வெறும் ஹோட்டல் ரூம்ல மட்டும் இல்லாம ஃபுட் பிசினஸ்லயுமே பாத்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ் டிசிஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாலிடே இன்னைக்கு யாருமே அவங்களோட ஃபுட் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா போறது கிடையாது. அங்க போய் நம்ம வந்து தங்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் போவாங்க. சோ அதனால லாக் விண்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட மோட்டல் ரூம்ல சர்வீஸ் குவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் இதை பத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா டீடைல்டாவே பீக்லர் வந்து ஆர்த்தர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அண்ட் இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் அவர் ஷேர் பண்றாரு. அது என்னன்னா, ஹோட்டல் அண்ட் மோட்டல் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட லாஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணமே ரெஸ்டாரண்ட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதுல 95% ஆஃப் த கம்ப்ளைண்ட் ரெஸ்டாரண்ட்ல இருந்து தான் வரும் அப்படின்னு வரு. ஃபுட் சரியில்லை, ஆறி போச்சு, ரொம்ப லேட்டா சர்வ் பண்றாங்க, சர்வீஸ் ஒழுங்கா இல்ல அப்படின்னு ரெஸ்டாரண்ட் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹோட்டல்லயும் மோட்டல்லயும் வருது. சோ இந்த விஷயத்த நாங்க வந்து நோட்டீஸ் பண்ணோம். சோ இப்போ எங்க கிட்ட வந்து சொந்தமா ரெஸ்டாரண்ட் இல்லாத காரணத்தினால ஃபைனான்சியல் லாஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர அந்த பேட் ஃபீட்பேக் இது ரெண்டுல இருந்துமே நாங்க தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. ஒரு புது விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா ஆர்த்தர் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமா இருப்பாரு. அந்த வகையில பீக்லர் கிட்ட இருந்தும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரூல்ஸ் ஹோட்டல் பிசினஸ்ல இருந்து கத்துக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு ஹோட்டல் ரூம்ல ஒரு கஸ்டமர் ஒரு நைட்டுக்கு ஸ்டே பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க பே பண்ற காசு அந்த ரூம் வந்து கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாச்சோ அதுல 1000 மடங்குல 1 மடங்கு காசா இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரியே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து ஒரு ஹோட்டல் ரூம் கட்டுறதுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கு அப்படின்னா அந்த ரூமோட ரேட் எப்பவுமே அரௌண்ட் ஒரு 400 rupees தான் இருக்கும் பர் நைட் ஸ்டேக்கு. சோ இந்த 400ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 4 லட்சம் ரூபாயோட
1000த்துல ஒரு பங்கு. இப்ப இதே 20,000 ரூபாய் அப்படின்னா அந்த ஹோட்டல் ரூமோட ஸ்டே வந்து 20 ரூபாய் இருக்கும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஆர்த்தர் டாலர்ல சொல்லியிருப்பாரு, நான் ருபீஸ்ல சொல்றேன். ஹாலிடே இன்ல கட்டுற ரூமை விட 30% கம்மியான காஸ்ட் தான் லா குவிண்டால செலவு பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறதுனாலதான் அவங்கள விட 30% கம்மியான ரேட்ஸ்க்கு ரூம் இவங்களால ப்ரொவைட் பண்ண முடியுது. பட் ஸ்டில் ஹாலிடே இன் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அதே அளவுக்கான ப்ராஃபிட்டை இவங்களாலையும் பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியுது. அடுத்த ஆர்த்தர் ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அது என்னன்னா, லா குவிண்டாவோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் என்ன? ஏன்னா ஏற்கனவே வந்து நூத்துக்கணக்கான மோட்டல்ஸ் வந்து அங்கங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கஸ்டமர்ஸ் வந்து ஏன் லா குவிண்டாவை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பீக்லரோட பதில் என்ன அப்படின்னா, எங்களோட நோக்கம் வந்து எல்லா டிராவலர்ஸையும் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா எங்க கம்பெனியோட ஃபோக்கஸ் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அப்படிங்கறதா. சோ இவங்களோட கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் பிசினஸ் டிராவலர்ஸ். ஏன்னா இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, சீப் பட்ஜெட்ல இருக்கிற மோட்டல்ல கிடைக்கிற குவாலிட்டியை விட ஒரு பெட்டரான குவாலிட்டி இவங்களுக்கு வேணும். பட் அதுக்காக ஹாலிடே இன் மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல்ல போயிட்டு அதிக அமௌண்ட் செலவு பண்ணவும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து தயாரா இருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம தான் லா குவிண்டா வந்து சால்வ் பண்ணிருக்காங்க. ஹாலிடே இன் மாதிரி சேம் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் பட் லோ பிரைஸ்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பிசினஸ் டிராவலர்ஸ் வந்து டிராவல் பண்ற இடங்கள்ல ரொம்ப கன்வீனியன்ட்டான லொகேஷன்லயே பாத்தீங்கன்னா இவங்களோட மோட்டல் ரூம்ஸ் வந்து அவைலபிளா இருந்திருக்கு. பட் ஹாலிடே இன்ன பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான டிராவலர்ஸையும் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணாங்க. அதனாலேயே மேஜரான ஹைவேஸோட எக்ஸிட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஹோட்டலை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த இடத்துல எல்லா விதமான டிராவலர்ஸும் பாத்தீங்கன்னா ஈஸியா ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் லா குவிண்டா ஒரு டிஃபரெண்டான ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்தாங்க. ஹைவேக்கு பக்கத்துல மோட்டல்ஸ் கட்டுறதுக்கு பதிலா பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் ஏரியா, கவர்மெண்ட் ஆபீஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மோட்டல்ஸை கட்டினாங்க. ஏன்னா இந்த இடத்தை சுத்தி தான் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸான பிசினஸ் டிராவலர்ஸ் வந்து யூசுவலா பாத்தீங்கன்னா போவாங்க. சோ அதுக்கு பக்கத்திலேயே உங்களோட மோட்டல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இவங்களுக்கு தான் ஒரு அட்வான்டேஜஸா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பிசினஸ் ட்ரிப்ஸ் போறவங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணிருவாங்க அண்ட் ரூம்ஸையுமே அட்வான்ஸா புக் பண்ணிருவாங்க. பட் வெக்கேஷன் டிராவலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க லாஸ்ட் மினிட்ல தான் டிசிஷன்ஸ் அப்படிங்கறத எடுப்பாங்க. சோ இந்த அட்வான்ஸ் புக்கிங்கால நிறைய ரெகுலர் கஸ்டமர் அண்ட் வந்து ரூம்ஸ் எந்த அளவுக்கு ஆக்குபை ஆகும், ரெவென்யூ எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த லா குவிண்டாவால பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இவங்க டார்கெட் பண்ற அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை வேற எந்த ஒரு மோட்டல் பிசினஸ் வச்சிருக்கிறவங்களும் ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தையுமே பீட்டர் லிஞ்ச் வந்து ரியலைஸ் பண்றாரு. சோ இதுவே அவங்களுக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு நீஷ், அதாவது ஒரு யூனிக் பொசிஷனை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களோட பிசினஸ் வந்து லக்ஸரி ஹோட்டல்ஸ் அண்ட் பட்ஜெட் மோட்டல்ஸ் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கேப்பையும் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணுச்சு. ஏன்னா லக்ஸரி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு இப்ப ஹில்டன் எடுத்துக்கலாம், இல்ல ஹாலிடே இன்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா நம்ம அந்த பே பண்ற காசுக்கு குவாலிட்டியும் நமக்கு கிடைக்கும். இதே பட்ஜெட் மோட்டல்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரைஸ் ரொம்ப சீப்பா இருக்கும். ஆனா அதுக்கேத்த மாதிரி குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா போராதான் இருக்கும். ஆனா லா குவிண்டாவோட கதையே வேற. இவங்க கிட்ட பிரைஸும் சீப்பா இருக்கு, அதே நேரத்துல ஒரு குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா கிடைக்குது. அண்ட் இதனாலேயே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இவங்களோட மோட்டல் வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. இந்த பிசினஸோட இன்னொரு ஃபீச்சருமே ஆர்த்தருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து எதிர்பாராத காம்படிஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு ஆர்த்தர் நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒருத்தங்க வந்து லா குவிண்டாவோட காம்படிட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு காம்படிட்டர் ஆகிட முடியாது. ஏன்னா ஒரு மோட்டலை கட்டுறதுக்கு நிறைய காசு தேவை, நிறைய டைம் வேணும், பிசிக்கலா ஏகப்பட்ட லொகேஷன்ஸ் அவங்க பார்க்கணும். சோ யார் ஒருத்தராலையும் ஒரே நைட்ல நூத்துக்கணக்கான ஹோட்டல்ஸை வந்து கட்டிட முடியாது. இப்ப ஆல்ரெடி லா குவிண்டா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே இடத்துல இன்னொரு புது மோட்டல் செயின் ஸ்டார்ட் பண்ணா கூட அது இமீடியட்டா பாத்தீங்கன்னா லா குவிண்டாவோட பிசினஸ பாதிக்காது. சோ இதுவே ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஆர்த்தர் வந்து இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு, அதுவும் டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம இதுல ஃபோக்கஸ் பண்றதுக்கு. ஏன்னா டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு புது ப்ராடக்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு இதை விட பெட்டர் டெக்னாலஜியோட இருக்கிற இன்னொரு சூப்பரான ப்ராடக்ட்டை இன்னொரு கம்பெனி லான்ச் பண்ணுவாங்க. அப்ப ஏற்கனவே லான்ச் பண்ண ப்ராடக்ட் வந்து அவுடேட்டட் ஆகிரும். உதாரணத்துக்கு நீங்க மொபைல் போன்ஸே எடுத்துக்கோங்க. முதல்லலாம் ஒரு மொபைல் போனோட அடுத்தடுத்த மாடல் வரதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. இப்பெல்லாம் ஒரே வருஷத்துல ஒரே மாடலோட அடுத்தடுத்த வெர்ஷன் வந்து 2 தடவையோ 3 தடவையோ பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருது. ஆனா ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற. ஏன்னா காம்படிட்டர்ஸ் வந்து இதுல சடனாலாம் பாத்தீங்கன்னா வந்துடவே முடியாது. எக்ஸ்பான்ஷனும் ரொம்ப ஸ்லோவா ரொம்ப விசிபிளாவே பாத்தீங்கன்னா இருக்கும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரியான ட்ரெடிஷனல் பிசினஸ் எல்லாமே இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப அதிக ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. பட் அந்த ஸ்டெபிலிட்டியை நம்ம வந்து டெக்னாலஜி கம்பெனிஸ் கிட்ட எதிர்பார்க்க
எதிர்பார்க்க முடியாது. அடுத்த ஆர்த்தருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியே கம்பெனியோட காஸ்ட் என்ன அப்படிங்கறதுதான். ஏன்னா ஹோட்டல்லாம் கட்டணும் அப்படின்னா அது ரொம்பவே பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ். ஒரு சின்ன க்ரோ ஆகுற ஒரு கம்பெனிக்கு இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் கட்டுறதுங்கிறது ரொம்பவே சிரமம். அதாவது மொத்தமா அவங்க கை காசே போட்டு அவங்களால பண்ண முடியாது. கண்டிப்பா கடன் எல்லாம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்ப ஏற்கனவே வந்து கடன் வாங்கி அவங்க வந்து ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னா இப்ப பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் புது லொகேஷன்ஸ்ல இன்னும் நிறைய ஹோட்டல்ஸை கட்டணும். ஆனா ஏற்கனவே வந்து அந்த பிசினஸ்ல பெரிய கடன் தொல்லை இருக்கு அப்படின்னா புதுசா லோன் கிடைக்கிறதும் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ரொம்பவே கஷ்டம். அண்ட் இதனாலேயே நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா பல வருஷத்துக்கு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றாங்க. ஆனா பீக்லரை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தருக்கு ஒரு அஷூரன்ஸ் அவர் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா லா குவிண்டால அவங்க காஸ்ட கம்மி பண்றதுக்கு நிறைய ஸ்மார்ட்டான வழியை கண்டுபிடிக்கிறதா பாத்தீங்கன்னா சொல்றாரு. சோ எப்படி எப்படிலாம் அவங்க வந்து அவங்களோட மணியை சேவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூம் கட்டுற இடத்துல 250 ரூம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கட்டுறாங்க. அதாவது ஒரு ரூமோட சைஸ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிடியூஸ் பண்ணி மோர் ரூம்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இதனால ஆக்சுவலா வந்து பெரிய சைஸ்ல ஒரு 250 ரூம் கட்டுறதுக்காகிற செலவு ரொம்பவே பாத்தீங்கன்னா கம்மி ஆகுது. அது மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்னொரு கம்பெனியை ஹையர் பண்றதுக்கு பதிலா அந்த வேலையுமே அவங்களே மேனேஜ் பண்றதுனால அதுல இருந்தும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பென்சஸ் அவங்க வந்து குறைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களோட மோட்டல் ரூமுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா ஒரு பில்டிங் டிசைனை வந்து இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இத வந்து அவங்க குக்கி கட்ட ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதே சேம் டிசைன் தான் அவங்களோட எல்லா மோட்டல் ரூமுக்கும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இதனால ஒவ்வொரு தடவை அவங்க மோட்டல் கட்டும் போதும் என்ன டிசைன் பண்ணலாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரே பேட்டர்ன் தான். இதனால ஃபாஸ்டாவும் அவங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், பிளஸ் சீப்பாவும் பண்ண முடியும், இன்னும் மோர் எஃபிஷியன்ட்டாவும் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவங்களோட ஆபரேட்டிங் காஸ்ட்டை இவங்க வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து வெறும் ஒரு 120 மோட்டல் ரூம் தான் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அந்த லோக்கல்லே இருக்கிற ஒரு 2 பேரால பாத்தீங்கன்னா அதை மேனேஜ் பண்ண முடியும். இப்ப அதுக்கே வந்து ஒரு ரிட்டையர்டு கப்பிள்ஸ் ஹையர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை அங்கேயே தங்க வச்சு அதையே பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண சொல்லலாம். இதனால மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் அவங்க செலவு பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா கம்மியாகுது. அண்ட் அகைன் ஆர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படி லா குவிண்டா வந்து அவங்களோட எக்ஸ்பான்ஷனுக்கு காசை வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். பேங்க் கிட்ட இருந்து பெரிய அமௌண்ட்டை கடனா வாங்குறதுக்கு பதிலா லா குவிண்டால என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இவங்க அக்ரிமெண்ட் போடுறாங்க. சோ இந்த அக்ரிமெண்ட் மூலியமா அவங்களுக்கு தேவையான காசும் அவங்களுக்கு கிடைக்குது, பிளஸ் அவங்களுக்கு வேணுங்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பிசினஸ்ல வர ஒரு ப்ராஃபிட்ட ஒரு ஸ்மால் ஷேர் பாத்தீங்கன்னா கொடுத்துறாங்க. சோ இந்த அரேஞ்ச்மெண்ட்னால ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு காசு அவங்களே வச்சுக்க முடியாது, கண்டிப்பா எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அப்படின்னா அதை அவங்களும் ஆக்கப்பூர்வமா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கும் வந்து லா குவிண்டாக்கும் அவங்களுக்கு புது மோட்டல் கட்டுறதுக்கான காசு கிடைச்சிருது. அண்ட் அதுல இருந்து வர ரெவென்யூல அதாவது ப்ராஃபிட்ல ஒரு அமௌண்ட்டை ரிட்டர்ன்ஸா பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அவங்க வந்து தொடர்ந்து பே பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லா குவிண்டாவோட ஒரு பிசினஸ் பார்ட்னர் மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்ல ஷேர் போகுது இல்லையா? அப்படி இருக்கிறதுனால லா குவிண்டாக்கு பிரஷர் பாத்தீங்கன்னா இருக்காது, எப்ப எங்களோட லோனை திரும்ப தருவீங்க. ஏன்னா இது வந்து கம்பெனிக்கு ஒரு டெம்பரவரியான ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டியா பாத்தீங்கன்னா உருவாக்கும். பட் பேங்க்ஸ் எல்லாம் அப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. எப்ப பாரு எப்ப நீங்க ரீபேமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பிசினஸ் ஆபரேஷனை ஒழுங்கா நடக்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா விட மாட்டாங்க. சோ இந்த ஃபைனான்சியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்த்தருக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா வந்து பிடிச்சிருந்தது. சோ கடன் தொல்லையை பெருசா ஏத்துறதுக்கு பதிலா இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் மூலியமா ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை எடுத்து அவங்களோட பிசினஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பேங்க் டெப்ட் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிசினஸ்க்கு ரொம்ப மோசமா பாத்தீங்கன்னா போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் இத பத்தி எல்லாம் நம்ம வந்து 13th சாப்டர்ல டீடைல்டா பார்க்கலாம். சோ பீக்லரோட இந்த மீட்டிங்கோட முடிவுல லா குவிண்டாவோட மேனேஜ்மெண்ட் மேல ஆர்த்தருக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் பாத்தீங்கன்னா வருது. ஆனா அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுமே அவங்களோட பிசினஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு நல்ல தெளிவோட இருக்காங்க, ஒரு ப்ராப்பர் பிளானோட இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஆர்த்தர் தெரிஞ்சுக்கிறாரு. மத்த கம்பெனி மாதிரி நாங்க ஃபியூச்சர்ல அப்படி ஆகிருவோம் இப்படி ஆகிருவோம் அப்படின்னு ஃபேக் ப்ராமிஸ்லாம் இவங்க கொடுக்கல. ஆல்ரெடி உங்களோட பிசினஸ் மாடலே அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கு. சோ ஆர்த்தர் இந்த இடத்துல நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான லெசனை கொடுக்குறாரு. அது என்னன்னா எங்க கம்பெனி ஃபியூச்சர்ல அதை பண்ணிரும் இதை பண்ணிரும் அப்படின்னு சொல்ற கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஆல்ரெடி நாங்க பண்ண விஷயத்துல நாங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கம்பெனில நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஆர்த்தர் வந்து இந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிற அந்த டைம்ல ஏற்கனவே அவங்க வந்து 4-5 வருஷம் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒரிஜினல் ஐடியாவை
அப்படியே காப்பி பண்ணி அவங்க டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல ஆல்ரெடி அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணவும் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50% அப்படிங்கிற ஒரு பெரிய அளவுல இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கம்பெனியோட PE ரேஷியோ என்னமோ 10 டைம்ஸ் தான் இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்து ஆர்த்தருக்கு இந்த ஸ்டாக் மேல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வருது. ஏன்னா இந்த கம்பெனி ஃபாஸ்டாவும் க்ரோ ஆயிட்டு இருக்காங்க, ரீசனபிள் பிரைஸ்லயும் இருக்கு, மார்க்கெட்டுக்கும் இந்த ஸ்டாக்கோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றது தெரியாமலே இருக்கு. ஸோ ஒரு பார்கெனிங் வேல்யூலே கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல இவங்களோட பிசினஸ் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த பத்தியுமே ஆர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால இந்த பிசினஸ் ஆக்சுவலி எப்படி க்ரோ ஆகுது அப்படிங்கிற அவங்களோட ப்ராக்ரஸையும் அவரால் பார்க்க முடியும். அதே நேரத்துல அவங்க சொன்ன மாதிரியே இந்த பிசினஸ் க்ரோ ஆகுதா இல்லையா அப்படிங்கறத ஈஸியாவே பாத்தீங்கன்னா ஆர்த்தரால செக் பண்ண முடியும். சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற இன்னொரு அடிஷனலான 2 பாசிட்டிவ் சைன் என்ன அப்படின்னா, 1978ல வெறும் 3 brokerage firm மட்டும் தான் இந்த லாக்விண்டா அப்படிங்கிற கம்பெனியை பாத்தீங்கன்னா கவர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த கம்பெனியோட 20% ஆஃப் த ஷேர்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட், இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் அமௌண்ட் எல்லாமே 20%க்கும் கம்மியா தான் இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் ஆகிருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வால் ஸ்ட்ரீட்ல இந்த ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு பிரபலமாலாம் இன்னும் ஆகாம தான் இருக்கு. அண்ட் நிறைய ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ்மே இந்த கம்பெனியை இன்னும் கண்டுபிடிக்காம தான் இருக்காங்க. சோ மத்தவங்களை காட்டிலுமே ஆர்த்தருக்கு இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா கிடைக்கலாம். பட் இருந்தாலும் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு ரொம்ப கிண்டலா பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரியான போரிங்கான பிசினஸ் பெருசா பாத்தீங்கன்னா யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. யாருமே கண்டுக்காமலே இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் அப்படியே தான் இருக்கும். பெருசாலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸே ஆகாது. பட் ஆனா ஆர்த்தர் அது வந்து ஒரு ஃபன்னுக்காக தான் சொல்லியிருக்காரு. சோ இந்த ரிப்போர்ட்ஸ், மீட்டிங்ஸ் இதெல்லாம் மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா ஆர்த்தர் இந்த டிசிஷனை எடுக்கல. அண்ட் ஏற்கனவே நம்ம போன சாப்டர்ஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம், ஆர்த்தர் வந்து ஒரு பிசினஸ படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாரு அப்படின்னு. சோ இவங்க எப்படி ஆக்சுவலா பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கறத அவர் கண்ணால பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைச்சாரு. அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னும் ஒரு 3 கம்பெனியை மீட் பண்றதுக்காக வெளியே போறப்போ 3 டிஃபரெண்ட் லொகேஷன்ல இருக்கிற இவங்களோட மோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நைட் வந்து பாத்தீங்கன்னா அவர் தங்கி பாக்குறாரு. சோ அங்க தங்கும் போது அவர் எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா செக் பண்றாரு. பெட்ல படுக்கிறாரு, குதிச்சு விளையாடுறாரு, ஸ்விம்மிங் பூல்ல அவரு காலை விட்டு பாக்குறாரு, டவல்ஸோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறாரு, பெட்ஷீட்டை எடுத்து பாக்குறாரு. சோ பர்சனலா சொல்லணும் அப்படின்னா அவங்க குவாலிட்டி உண்மையாலே வந்து ஹாலிடே இன்னுக்கு ஏத்த அளவுக்கு தான் இருக்கா, அவங்களோட குவாலிட்டியா மேட்ச் பண்ற அளவுக்கு தான் இருக்கா அப்படிங்கறத லைவா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்குறாரு. சோ இப்போ அவர் அந்த மீட்டிங்ல கேட்ட விஷயம்லாம் ஆக்சுவலா அங்க இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமும் ஆர்த்தர் பாத்தீங்கன்னா உடனே இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்ல. ஏற்கனவே இந்த ஸ்டாக் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு வருஷத்திலேயே கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் வந்து டபுள் ஆகிருக்கு. இந்த கம்பெனி ஃபாஸ்டாவே க்ரோ ஆனாலும் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து டபுள் ஆனாலும் ஸ்டில் PE ரேஷியோ வந்து ரொம்பவே லோவா இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே பாத்தீங்கன்னா ஆர்த்தருக்கு வந்து கவலை அளிக்கல. அவர் கவலைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, கம்பெனில இருக்கிற ஒரு இன்சைடர் என்ன பண்ணிருக்காருன்னா, இப்ப மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸை விட இன்னும் கொஞ்சம் லோ பிரைஸ்ல பாத்தீங்கன்னா அவரோட நிறைய ஷேரை பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து செல் பண்ணிருக்காரு. சோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சைனா பாத்தீங்கன்னா ஆர்த்தர் பாக்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த இன்சைடர் ஏன் ஆக்சுவலா அவரோட ஸ்டாக் எல்லாம் செல் பண்றாரு அப்படிங்கிற உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கிறாரு. சிம்பிளா அவரோட போர்ட்போலியோவை டைவர்சிஃபை பண்றதுக்காக பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில இருந்து அவரோட ஸ்டாக்ஸ் எல்லாம் அவர் வந்து செல் பண்ணிருக்காரு. சோ பிசினஸ்ல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா சில இன்சைடர்ஸ் வந்து பிசினஸ் மோசமாகிற டைம்ல வந்து ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து குறைய போகுதுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து ஒரு பண தேவை இருக்கலாம், இல்ல அவங்களோட ப்ராஃபிட்டை செக்யூர் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக பாத்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து மார்க்கெட்ல அவங்க வந்து செல் பண்ணலாம். பட் அது மட்டுமே வந்து காரணம் கிடையாது. சம் பர்சனல் ரீசன்ஸும் இருக்கலாம். இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்றதுக்காக, டாக்ஸ் பே பண்றதுக்காக, இல்ல ஒரு வீடு வாங்குறதுக்காக, இல்ல பர்சனலா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு செலவுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி விற்கலாம். சோ ஒரு இன்சைடர் செல் பண்றாருங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் ஒரு ஸ்டாக்கை வாங்காம அவாய்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஃபைனலி ஒரு வழியா பாத்தீங்கன்னா மேலிகன் ஃபண்ட்ல லாக்விண்டா ஷேரை பாத்தீங்கன்னா அவரால் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா வாங்கிக்கிறாரு. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் சக்சஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துல இந்த ஷேர் வந்து 11 மடங்கு பாத்தீங்கன்னா வேல்யூல இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது ஆர்த்தர் ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 1100 1200 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். பட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து ஒரு ஃபால சந்திச்சது. ஏன் அப்படின்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேட்ஸ் வந்து எக்கனாமிக்கலி கொஞ்சம் வீக் ஆச்சு. அதனால மோட்டல் செயின் பிசினஸும் பாத்தீங்கன்னா பாதிப்படைஞ்சது.
என்னதான் இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு ஃபால சந்திச்சாலுமே இந்த கம்பெனி கிட்ட ஜஸ்ட் வந்து வேல்யூபிளான அசெட் மட்டுமே கிடையாது, இன்னும் இந்த கம்பெனியால ரெக்கவர் ஆகுறதுக்கு ஓகேங்களா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பொட்டன்ஷியலும் இந்த பிசினஸ்ல இருக்கு. சோ இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து ஒரு அசெட் பிளே பிளஸ் ஒரு டர்ன் அரவுண்ட் கேட்டகரியில இருக்கு அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறாரு. இப்ப நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் ஸ்டோரியா நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பைல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெயிலியரை பார்க்கலாம். லாக்விண்டால இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆர்த்தர் வந்து கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணாரோ அந்த விஷயத்தை ஆர்த்தர் ஜே பிளைனர் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணாம பாத்தீங்கன்னா விட்டுட்டாரு. ஆக்சுவலா இவரோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியை வந்து ரிசர்ச்சே பண்ணாம அந்த கம்பெனி மேல இருக்கிற வெறும் எக்ஸைட்மெண்ட்னால போயிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சில சமயம் நம்ம ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறப்ப நிறைய கேள்வி கேட்போம். ஆனா ஒரே ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டினை மட்டும் கேட்காம பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாவே பாத்தீங்கன்னா பின்னாடி அமையும். இப்ப நம்ம பிளைனரோட ஸ்டோரியை பார்க்கலாம். ஆக்சுவலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபுட் ஸ்டோர் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி. இவங்களோட லொகேஷனுமே பாத்தீங்கன்னா பாஸ்டன்ல ஆர்த்தரோட ஆபீஸ்க்கு போற வழியில அந்த தெருவிலேயே பாத்தீங்கன்னா இருக்கு. இவங்களோட இன்னொரு கடை பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல அந்த டவுன்லயும் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கடையை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனி சாண்ட்விச் ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்த்தருக்கு இந்த பிசினஸ் பத்தி நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம பல வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இவங்க கடையில தான் ஆர்த்தர் வந்து லஞ்ச் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ட் ஆர்த்தரோட இன்வெஸ்ட்மெண்ட் எட்ஜும் அதுதான் அப்படின்னு சொல்றாரு. பாஸ்டன்லயே பெஸ்ட் பிரெட் அண்ட் சாண்ட்விச் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்ற ஒரு பதில் என்ன அப்படின்னா பிளைனஸ் தான். அண்ட் ஆர்த்தருக்குமே அந்த விஷயம் நல்லாவே தெரியும். இந்த கம்பெனியோட growth ஸ்டோரி அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கும். சோ இவங்களோட பிசினஸ மத்த சிட்டிஸ்க்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதுக்கு கண்டிப்பா காசு தேவை இல்லையா? அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களோட கம்பெனியை பப்ளிக்கா லிஸ்ட் பண்றாங்க. அதாவது இவங்களோட ஷேர்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு செல் பண்றாங்க. ஆர்த்தருக்கு இதை பார்த்த உடனே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இப்பவே வந்து இந்த பிசினஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம பார்த்த லாக்விண்டா மாதிரியே இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கிளியரான ஒரு மார்க்கெட் நீஷ் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இவங்களுமே ஒரு ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் பிசினஸ் பண்றாங்க. அண்ட் இவங்களோட டார்கெட் கஸ்டமர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ற ஒயிட் காலர் ப்ரொஃபஷனல், அதாவது ஆபீஸ் ஒர்க்கர்ஸ் தான் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த பீப்புளுக்கு இந்த மைக்ரோவேவ்ல சூடு பண்ணி கொடுக்குற அதுவும் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ற சீப்பான ப்ராடக்ட் பிடிக்காது. அதே நேரத்துல ஒர்க் முடிச்சுட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு பொறுமையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்காது. சோ இவங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷனை பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க, அந்த கப்பிள்ஸ்ல 2 பேருமே வேலைக்கு போறாங்க அப்படின்னா டின்னர் எல்லாம் போயிட்டு ப்ரிப்பேர் பண்றதே ரொம்ப கஷ்டம். இப்போ அதுக்கு பதிலா சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளைட்னர்ல போயிட்டு டின்னரை வாங்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா சூப்பரா சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம வீட்டுல சமைச்ச டேஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஃபுட்ல கிடைச்சது. ஒவ்வொரு இன்கிரிடியண்டா போட்டு பார்த்து பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு பதிலா என்ன வேணும் அப்படின்னாலுமே பிளைண்டர்ல வந்து ரெடிமேடாவே வச்சிருப்பாங்க. அதையும் சூடா வாங்கிட்டு போயிட்டு உடனே என்ஜாய் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இந்த பிசினஸ் வந்து அட்ராக்டிவா தானே ப்ரோ இருக்கு. அப்புறம் என்ன இதுல பிரச்சனை, ஏன் இந்த பிசினஸ் ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்குது இல்லையா? ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்துதான் ஆர்த்தரும் பாத்தீங்கன்னா நம்பி இந்த பிசினஸ்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு போல. ஆர்த்தர் வந்து இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவரால் முடிஞ்ச எல்லா ரிசர்ச்சுமே அவர் பண்ணிட்டதா பாத்தீங்கன்னா நினைக்கிறாரு. ஏன்னா அவர் பர்சனலாவே இந்த கடைக்கு போயிருக்காரு. அண்ட் அங்க பிசினஸ் எப்படி நடக்குது, எவ்வளவு கிளீனா இருக்கு, எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்கு, எவ்வளவு ஹாப்பி கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அவர் கண்ணால பாத்தீங்கன்னா பாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்டோருமே ஒரு எக்ஸலண்டான ப்ராஃபிட்டா பண்றதையும் பாத்தீங்கன்னா அவர் நோட்டீஸ் பண்றாரு. சோ எப்ப இந்த கம்பெனி வந்து பப்ளிக்கா லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதோ அப்பவே இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷனுக்கு வராரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த காசை யூஸ் பண்ணி இவங்க இன்னும் நிறைய கடையை வந்து கட்ட போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி பயங்கரமா க்ரோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தர் நம்பினாரு. அண்ட் ஆல்சோ ஆர்த்தர் வந்து இந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட். சோ ஒவ்வொரு கம்பெனியுமே பப்ளிக்கா லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை பப்ளிக்கா ஷேர் பண்ணுவாங்க. அதுல அவங்க பிசினஸ் பத்தின எல்லா விஷயமும் இருக்கும். இப்ப பப்ளிக்கா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணி அதுல இருந்து வர போற காசை அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுமே பாத்தீங்கன்னா அதுல தெளிவா கொடுத்திருப்பாங்க. அதுல 2 பாசிட்டிவான விஷயத்த ஆர்த்தர் பாத்தீங்கன்னா நோட் பண்றாரு. ஒன்னு, அந்த கம்பெனில பெரிய அளவுல பாத்தீங்கன்னா கடன் இல்ல. 2வது, எக்ஸ்பென்சிவான பில்டிங்ஸை வாங்குறதுக்கு பதிலா இவங்க வந்து லீஸுக்கும் ரெண்டுக்கும் இருக்கிறதுனால
இவங்க வந்து லெஸ் மணி யூஸ் பண்ணியே பிசினஸ பெரிய அளவுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சோ இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ் டிசிஷனா ஆர்த்தர் நினைச்சாரு. அதனால ஆர்த்தர் வந்து இந்த கம்பெனியோட ஐபிஓலயே ஒரு ஷேர் $13 அப்படிங்கிற ரேட்டுக்கு செப்டம்பர் 1986ல பாத்தீங்கன்னா வாங்குறாரு. ஒன்ஸ் பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கின காசெல்லாம் யூஸ் பண்ணி இந்த கம்பெனியும் பாத்தீங்கன்னா அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க, பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பாஸ்டன்லயே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து புதுசா 2 ஷாப் பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. பட் அந்த கடை வந்து அன்பார்ச்சுனேட்லி ஃபெயில் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் மேன்ஹாட்டனோட சென்டர்ல ஒரு 3 இடத்துல ஸ்டோரை ஓபன் பண்றாங்க. பட் அங்க இருந்த ஸ்ட்ராங்கான காம்படிஷன் காரணமா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா மோசமா தான் இருந்துச்சு. அப்புறம் அட்லாண்டாக்கு இவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஒரு லொகேஷனை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்லோவா கேர்ஃபுல்லா க்ரோ ஆகிறதுக்கு பதிலா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயே நிறைய புது புது லொகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இவங்க வந்து கிடைச்ச காசுல எல்லாம் வந்து ஷாப்ஸ் அதாவது ஸ்டோர்ஸ வந்து ஓபன் பண்றாங்க. அண்ட் கடைசியில அவங்க ஷேர்ஸ் எல்லாம் வித்து அவங்களுக்கு எவ்வளவு காசு வந்துச்சோ அதை விட அதிகமான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இதனால பைனான்சியலி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா இவங்க பண்ண ஒரு தப்போ 2 தப்போ இவங்களோட பிசினஸ வந்து அழிக்கல. ஏன்னா இதெல்லாம் பிசினஸ்ல நார்மலா நடக்கிறதா, நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷனுமே கரெக்டா தான் போகும் அப்படின்லாம் நம்மளால சொல்லிட முடியாது. ஆனா பல தப்பான டிசிஷன்ஸை இந்த பிசினஸ் வந்து ஒரே நேரத்துல எடுத்ததுதான் இவங்களோட தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறாரு. ரொம்ப ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் பண்ணது, டிஃபிகல்ட்டான மார்க்கெட்ல என்டர் ஆனது, புவரான லொகேஷன்ஸ்ல கடையை ஓபன் பண்ணது அண்ட் அதிக அளவுல அமௌண்ட்டை செலவு பண்ணது, இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்க்கு உருவாக்குச்சு. சோ இந்த பிசினஸ் நடத்திக்கிட்டு இருந்த ஜிம் பிளெண்டர் அப்படிங்கிறவரு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டெடிகேட்டட் பிசினஸ் மேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தர் நம்பினாரு. சோ இந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்தெல்லாம் அந்த கம்பெனி ஒரு வேல்யூபிளான லெசனை பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து இப்ப அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அவங்க கையில பாத்தீங்கன்னா காசே இல்ல. இப்ப அவங்களோட தப்பெல்லாம் அவங்க சரி செஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு அவங்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் போட தயாரா இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ற அளவுக்கு அவங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் இல்ல. சோ அதனால ரெண்டாவது சான்ஸ் அப்படின்னு ஒண்ணு இந்த பிசினஸ்க்கு இல்லாமலே போச்சு. ஆனா ஆர்த்தருக்கு இதுல ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா பிளைண்டர் வந்து அடுத்த டாக்கோபெல் மாதிரி ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற கம்பெனி இப்பதான் சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் கூடிய சீக்கிரம் வந்து நாடு ஃபுல்லா வந்து இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இவங்களோட பிசினஸ வந்து நடத்த போறாங்க அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சாரு. பட் இருந்தாலும் இவங்க வந்து புவரா எக்ஸிக்யூட் பண்ணதுனாலயும் ரொம்ப அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்ணதுனாலயும் இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க. அவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்தும் கூட கிட்டத்தட்ட $13 இருந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது $0.13 பாத்தீங்கன்னா குறைஞ்சது. சோ அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்ற பிளானை கைவிட்டுட்டு அவங்களோட ஒரிஜினல் ஸ்டோர்ல வந்து போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதுல ஆர்த்தரோட ஆபீஸ்க்கு பக்கத்துல இருந்த அந்த ஸ்டோர் உட்பட அவங்க வந்து பிசினஸ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ ஒரு பாயிண்ட்ல கம்பெனியோட மெயின் கோல் அப்படிங்கிறது பெருசா வந்து க்ரோ ஆகணும் அப்படிங்கறதுல இருந்து போய் எப்படியாவது திவால் ஆகாம கொஞ்சமாவது சஸ்டெயின் பண்ணி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மாறிச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த சாப்டர் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனியும் பாத்தீங்கன்னா வாங்கினாங்க. ஆனா ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறதுனால அதுல எல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆர்த்தரும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷேர்ஸை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இதுல கிட்டத்தட்ட 50%ல இருந்து 95% வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்த்தருக்கு அவரோட கேபிட்டல் லாஸ் ஆகிருக்கு. பட் என்னதான் வந்து அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு அந்த பிசினஸ் மேல வருத்தமோ கோவமோ இல்லாம ஸ்டில் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து சாண்ட்விச் வாங்கிட்டு தான் இருந்தாரு. அங்க இருந்து ஒவ்வொரு டைம் வாங்கி சாப்பிடும் போதும் ஆர்த்தருக்கு அவர் பண்ண தப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட்ல வந்து போயிட்டே தான் இருந்திருக்கு. இதுல ஆர்த்தரோட பெரிய தப்பு என்ன அப்படின்னா அவங்களோட ஒரிஜினல் லொகேஷன்ல வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் தான். இப்போ இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் இவங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த பிசினஸ் இன்னும் ப்ரூவ் பண்ணாததுக்கு முன்னாடியே அது அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தர் நம்பிட்டாரு போல. அதுதான் அவரோட தப்பு. ஏன்னா அவங்க ஏரியால அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அதுக்காக அவங்க எங்க போனாலுமே சக்சஸ்ஃபுல் தான் ஆவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அகைன் அதுவுமே வந்து ரொம்ப அதாவது ஒரு இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு கம்பெனி. உதாரணத்துக்கு KFCயே வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சடனா இந்தியால வந்து கடையை ஓபன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. KFC அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் வேர்ல்டு வைடா கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அதுக்காக எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாம் பார்த்துதான்
ஒரு கரெக்டான லொகேஷனை சூஸ் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா அந்த பிராண்டே பாத்தீங்கன்னா ஒரு யூனிக், அதுக்கே ஒரு அடையாளம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பெருசா தேவையே இல்ல. மக்களுக்கே அங்க ஒரு இடத்துல இது இருக்கு அப்படின்னா அந்த பிசினஸ் எப்படிப்பட்டது, அங்க ஃபுட் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இவங்களும் அப்படி எதிர்காலத்துல ஆகிருவாங்க அப்படின்னு ஆர்த்தர் நினைச்சிருக்காரு. பட் ஆனா இவங்க கொஞ்சமாவது எக்ஸ்பேண்ட் ஆக விட்டுருக்கலாம் ஆர்த்தர். அவங்க ஒரிஜினல் லொகேஷன்ல இருந்து வேற எங்கேயுமே பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஆர்த்தர் அதை டிசைட் பண்ணி தப்பு பண்ணிட்டாரு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு லெசன் ஆர்த்தர் ஷேர் பண்றாரு. அது என்னன்னா, இப்ப ஒரு கம்பெனி டெக்சாஸ்ல ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா இமீடியட்டா போயிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணாம இலினாய்ஸ், மேனே அப்படிங்கிற மாதிரியான இடத்துல எல்லாம் இந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க எப்படி பிசினஸ் பண்றாங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா ஒரு டிஃபரெண்ட் மார்க்கெட்ல ஒரு டிஃபரெண்ட் கஸ்டமர் குரூப்ல அவங்க வந்து பிசினஸ் பண்ணும்போது அந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா ஆர்த்தர் கேட்காம விட்ட அந்த ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இவங்களோட பிசினஸ் மாடல் அப்படிங்கிறது இவங்களோட ஒரிஜினல் லொகேஷனுக்கும் வெளியே வந்து சக்சீட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதான். ஆனா ஆர்த்தர் வந்து அவரோட அட்டென்ஷனை மத்த சில இம்பார்ட்டன்டான ரிஸ்க்ல தான் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. அதாவது புது ஸ்டோர்ஸ் நடத்துறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான மேனேஜர்ஸ் இருக்காங்களா, ரேபிட் எக்ஸ்பான்ஷனை சப்போர்ட் பண்றதுக்கான ஃபைனான்சியல் ரிசோர்ஸ் இருக்கா, அண்ட் இதுல இன்னொரு வேல்யூபிளான லெசன் என்ன அப்படின்னா, தங்களை ப்ரூவ் பண்ணாத ஒரு பிசினஸ்ல தாராளமா நம்ம எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா அதுல இன்வெஸ்ட் பண்றதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஒருவேளை ஆர்த்தர் வந்து இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குறதுக்கு பதிலா கொஞ்சம் வெயிட் பண்ணி இவங்களோட எக்ஸ்பான்ஷன் நடக்கிறப்ப இந்த பிசினஸ் வந்து எப்படி இருக்காங்க, இல்ல இந்த எக்ஸ்பான்ஷன்ல இருக்கிற ப்ராப்ளம் பத்தி எல்லாம் முன்னாடியே அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்டே பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. ஒருவேளை அப்படி தெரியாம இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பான்ஷன்ல ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே நோட்டீஸ் பண்ணாரு அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஏர்லியர் ஆவாது இன்னும் ஒரு சின்ன லாஸ்லயாவது பாத்தீங்கன்னா அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். எப்ப அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல 2 ஸ்டோர் ஃபெயில் ஆச்சோ, அதுக்கப்புறம் நியூயார்க்ல ஒரு ஸ்டோர் ஃபெயில் ஆச்சோ, அப்பவே இந்த கம்பெனியோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜில ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த டைம்லயே ஆர்த்தர் அவரோட மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டாக் இமீடியட்டா செல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த அளவுக்கு நிலைமை மோசமாகிற அளவுக்கு பாத்தீங்கன்னா விட்டுருக்க வேணாம். பட் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்த்தர் அந்த விஷயத்த பண்ணாம தவறிட்டாரு. என்னதான் ஒரு பிசினஸ் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணாலுமே அந்த நல்ல ப்ராடக்ட் மட்டுமே இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கேரண்டி எல்லாம் கொடுக்காது அப்படிங்கறத சொல்லி இந்த சாப்டர் முடிக்கிறாரு. நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ற ஐடியால இருக்கீங்களா, பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நம்மளோட அடுத்த வீடியோல இந்த புக்கோட 12th சாப்டரை பார்க்கலாம். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலயும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.